என்னாச்சுன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டார். என்னால் நீ நடக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டட் ஃபீலிங் தட். ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக ஒரு 15 டேஸ்க்கு எங்களுக்கு என்னடா இம்ப்ரூவ் ஆகுமா இல்லையாங்கிற மாதிரி இருந்தது. பட் ஒரு 1 மந்தில் வி ஸ்டார்டட் சீயிங் த ரிசல்ட். நல்லாவே இண்டிவிஜுவல் யாரோட இது எல்லாமே சப்போர்ட் எல்லாமே இப்போ வாக் பண்ணுறாரு. We are really happy about that. ஏன்னா இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் ரியலி கோஆப்ரேட்டிவ், நல்லாவே ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லாருமே. நல்லா பேர் செந்தில்குமாருங்க, எங்களோட மாமனார். இவர் வந்து ஒரு 2 months முன்னாடி ஸ்ட்ரோக் வந்து பைக்கில் போகிறப்போ வந்து ஃபெல் டவுன், விழுந்து கொஞ்சம் ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப இதாக அன்கான்ஷியஸாக இருந்து அதை நடக்க முடியாமல் இருந்தாருங்க. அது ஃபஸ்ட்டு இங்கே கோபியில் பார்த்துட்டு வி ஹவ் அட்மிட்டட் இன் கேஎம்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் ஒரு 15 days போச்சு. 15 days ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு 1 week இருக்கும் இல்லைங்களா, ஒரு 1 week முடித்து வந்ததுக்கப்புறம் பிசியோதெரப்பி வீட்லேயே ஒரு மேன் அரேஞ்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அது வந்துங்க ஒரு அந்த ஒரு 1 hour தான் பண்ணுவார். 1 hourக்கு மேலே ஒரு ஃபுல்லாக பேசிட்டே இருப்பேன். கரெக்ட். அதனால் அவர் ஃபுல்லாக எஃபெக்டிவாக பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தப்போ எங்கள் ரிலேட்டிவ் அவங்க இங்கே ஆல்ரெடி அட்மிட் ஆகிருந்தாங்க. அவங்களோட ரெஃபரன்ஸ் மூலமாக தெரிஞ்ச சிவசக்தி இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு மாதம் கழிச்சு ஹீ காட் அஃபெக்டட் வித் யூடிஐ, யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகி அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 month திரும்ப அந்த ஃபிசியோதெரப்பி கூட திரும்ப பண்ண முடியாமல் இருந்தார். அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் இவர் என்னாச்சுன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டார். என்னால் நீ நடக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டட் ஃபீலிங் தட். அதனால் என்ன பண்ணோம், இது கரெக்டாக எங்களுக்கு அந்த டைம்லி இருக்கிறப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தப்போ எங்களுக்கு தெரிய வந்தது சிவசக்தி இருக்குது. அவங்க ஆல்ரெடி அட்மிட் ஆகி இதே சேம் பிளாக்ல தான் இருந்தாங்க. இந்த சாய் பாக்லேயே வந்து இருந்து அட்மிட் ஆகி கொஞ்சம் அவங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொன்னதுனால அட்மிட் ஆனோம். ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக ஒரு 15 டேஸ்க்கு எங்களுக்கு என்னடா இம்ப்ரூவ் ஆகுமா இல்லையாங்கிற மாதிரி இருந்தது. பட் ஒரு 1 மந்தில் வி ஸ்டார்டட் சீயிங் த ரிசல்ட். நல்லாவே இண்டிவிஜுவல் யாரோட இது எல்லாமே சப்போர்ட் எல்லாமே இப்போ வாக் பண்ணுறாரு. We are really happy about that. ஏன்னா இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் ரியலி கோஆப்ரேட்டிவ், நல்லாவே ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லாருமே.
இவருக்கு வந்து மெயின் 2 நர்வோட பிளாக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 months ஆகும்னாங்க. பட் இங்கே அட்மிட் ஆகி 3 months ஆச்சு, 2 months ஆச்சு. முடிஞ்சு 2 monthsல வி ஆர் சீயிங் லாட் ஆஃப் ரிசல்ட். இவர் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் இப்போ நடக்கிறாரு. Really proud of it and thanks to every staffs who worked here. All is good.